பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். டே என்டர்டெய்னர் இங்கே வாடா, நீயாடா என்டர்டெய்னர், உள்ள ஒன்றுமே கிளிக்காமல் என்னடா சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு விஷால நங்குன்னு மண்டையிலே கொட்டியிருக்காங்க நேஹா. எஸ் இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. விஷாலுக்கு அவர் கூட இந்த பாகியலட்சுமி சீரியல் ஆக்ட் பண்ண நேஹா அப்படின்றவங்களும் அண்ட் பவித்ராவுக்கு ஷமந்தா அவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். அவங்க 2 பேரும் உள்ள என்ட்ரு ஆனாங்க. அண்ட் ஷமந்தாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பவித்ராவுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டாக உள்ளே வந்தாங்களான்னு தெரியல. அடுத்த சீசனுக்கு ஆடிஷன் வந்த மாதிரி தான் இருந்தது. லைக் அவங்கள நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. பவித்ராவை வந்துட்டு நீ ஃபயராக விளையாடணும், ஃபயர் பவித்ராவை பார்க்க தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ அழக்கூடாது, உனக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை, மற்றவங்கள பற்றிலாம் நீ கவலைப்படாது, நீ சூப்பராக கேம் ஆடிட்டு இருக்க, என்ன மாதிரி ஒரு பவித்ராவை நாங்கள் பார்க்காத பவித்ராவை இப்போ பார்க்குறோம், செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் டைட்டில் வின்னர் அப்படின்னா நாய்ஸியாக சண்டை போட்டுட்டு தான் இருக்கணுமா, உன்ன மாதிரி ஒரு ஆள் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நீ காட்டணும், இந்த உலகத்துக்கு நீ காட்டுறதுக்காக தான் பிறந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா தம் கட்டி என்னென்னமோ பேசிச்சு. எனக்கு என்னமோ அவங்கள பார்க்க ஜாக்லின் மாதிரியே தோணுச்சு. ஜாக்லின் வந்து ஒரு ஃபேக் ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப லவுடராக இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே ஷமந்தாவையும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அண்ட் ஷமந்தா வந்துட்டு இவங்க மஞ்சரி ஒரு கொஷின் பண்ணாங்க. லைக் பவித்ராவே நீங்கள் வந்து அவளோட கேமை நீங்கள் தான் வெளியே கொண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கிளிக்கல, அவள் கேம் அவளுக்கு ஆட தெரியும் அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்த டபுள் டாஸ்கில் வந்துட்டு நம்மளோட மஞ்சரி அவங்க பவித்ரா வாயில் முட்டையை உடச்சி ஊற்றிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி மஞ்சரிக்கு கோபம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி டால் டாஸ்கில் பவித்ரா நம்ம பொம்மையை வைக்கல, ஒரே ஒரு ஸ்லாட் பிடிச்சி அவள் பொம்மைக்கு மட்டும் தான் வச்சான்றத கோபம். அந்த கோபத்தில் தான் முட்டையெல்லாம் வாயில் உடச்சி ஊற்றுனாங்க. அப்புறம் இது ரொம்ப வெளியே வில்லனாக போகுமே, நம்மளை ரொம்ப டெவிலாக எல்லாரும் பார்ப்பாங்களேன்றதுக்காக இல்லை, நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறோம் அப்படின்போது அவளுக்கு கோபம் வரும். அப்போ அவள் ஒரு கேம் ஆடுவா, அப்போ உள்ள இந்த சைலண்டாக இருந்த பவித்ரா வெளியே வருவா, இதை பார்க்க நல்லா இருக்கும், அவள் கேமை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு உள்ள ஒரு உருட்டுனாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஷமந்தாக்கா வச்சு செய்கிறாங்க. ஏமா நீ எல்லாம் அவள் கேமை வெளியே ஒன்றும் கொண்டு வந்து கிளிக்க வேணாம், அவளே சூப்பராக விளையாடிட்டு இருக்கா, அவள் கேம் அவள் பார்த்துக்க தெரியும், நான் இதை தான் வெளியே வந்து உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அவளுக்காக நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம், அவள் கேம் அவளுக்கு ஆட தெரியும் அப்படின்ற மாதிரி ஷமந்தாக்கா பேசிட்டாங்க. ஆனால் ஷமந்தாக்கா பேசினது ஒரே பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இவங்களை நம்ம சௌந்தர்யாவோட கேமை வந்து எல்லாருமே க்யூட் அப்படின்ட்டாங்க. எப்படிமா இதை சொல்கிறீங்க, மனசாட்சி இல்லாமன்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்ததான் நேஹா குட்டி. நேஹா குட்டி ஒரு அழகான ரசகுல்லா குட்டி. ஏன்னா அந்த நம்ம மனசில் நினைச்ச கேள்விகளை ரொம்ப பாயிண்டாக பேசினாங்க நேஹா. அவங்க அப்பா அம்மா கூட, விஷாலோட அப்பா அம்மா கூட வந்து அவரை கொஞ்சிட்டு போனாங்க. பட் நேஹா கரெக்டான விஷயங்கள், 2 விஷயங்கள், சௌந்தர்யா அண்ட் தர்ஷிகா 2 பெண்களுக்கு அவன் பண்ண துரோகத்தை கரெக்டாக பேசினாங்க. லைக் சௌந்தர்யாவோட விஷயம் வந்துட்டு உங்களை வந்து சேதனாவே அட்ரஸ் பண்ணுறாரு, நீங்கள் தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப தப்பு, உங்கள் கூட இருக்க ஒரு பொண்ணை நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசக்கூடாது, பட் நீங்கள் அதை சாரி உங்கள் மனசால் நீங்கள் சாரி கேளுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கேயாவது அட்ரஸ் பண்ணி கேட்டிங்களான் போது இல்லை, நான் வந்து இப்போ நல்லா பேசிக்கிட்டோம், நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம், எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருச்சு, அதெல்லாம் கிடையாது, நீ அட்ரஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு விஷால் இருக்கார். அண்ட் அடுத்த தர்ஷிகா பற்றியும் பேசினாங்க. உங்ககிட்ட ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பேசுகிறா, ஸ்பேஸ் எடுக்கிறா அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு உரிமையாகிறா, பொசசிவ் ஆகுறான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, அப்போ நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னு போது, இல்லை நான் சொன்னேன் எனக்கும் உன்னை பிடிக்கும், ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அதை காட்டுற இடம் கிடையாதுன்னு, அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டா, நானும் அப்படிலாம் கிடையாது, நான் ஸ்ட்ராங் தான், என் கேமை நான் பார்த்துக்குவேன் தான் சொன்னான். ஆனாலும் நான் வந்து அன்ஷிதா கூட டான்ஸ் ஆடும் போதெல்லாம் அவளுக்கு கோபம் வருது, அவள் பொசசிவ் ஆகுனா அப்படின்னு. அப்போ உனக்கு தெரியுதுல அவள் பொசசிவ் ஆகுறா, உன்னை அவ்வளோ வேல்யூ பண்ணுறான்னு தெரியுது, நீ அவளுக்கு அந்த ஸ்பேஸ் ஏன் கொடுத்த, நீ கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி தர்ஷிகா இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாங்க. ஏன்னா விஷால் என்ன நினச்சாருன்னா, இது ஒரு கண்டென்ட்டாக வெளியே தெரியும், அவங்கள வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணார் தர்ஷிகாவை வந்து விஷால் அதை தான் பண்ணார். ஓகே, டெய்லி ஏதோ ஒன்று பேசுகிறோம் பண்ணுறோம், அது எப்படினாலும் டெலிகாஸ்ட் ஆகும், ஏன்னா இந்த மாதிரி லவ் கண்டென்ட் டெஃபினட்டாக வருன்றதுக்காக தான் அவர் பண்ணார். ஸோ அது தப்புன்றதை நேஹா அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி சௌந்தர்யாவை பற்றியும் சொன்னாங்களா. ஸோ விஷால் மறுபடியும் கூப்பிட்டுட்டு போய் சௌந்தர்யா கிட்ட அதை நான் மறுபடியும் உங்ககிட்ட சாரி சொல்கிறேன், அதாவது மக்கள் பார்க்குறவங்க நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு நமக்கு சொல்லணுமா, அதுக்காக கூப்பிட்டு வச்சுட்டு அன்னைக்கு நம்ம எல்லோரும் உட்காந்து பேசினோமா, நீ முத்துக்கிட்ட இப்படி பண்ணியா, எனக்கு அது பிடிக்கல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சௌந்தர்யா, இல்லை நான் அதை அப்புறம் சொல்கிறேன், பட் நீ பண்ண விதம் எனக்கு பிடிக்கல, அதை தான் அங்கே சேதும் நான் சொன்னார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த லைனில் கூட கால் வைக்கக்கூடாது அப்படின்னு கேப்டன் சொல்லியிருப்பார். பட் சௌந்தர்யா அந்த லைனில் கால் வச்சு தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ முத்து சொல்லுவார், இங்கே பாருங்கள் நீங்கள் லைனில் கால் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, உள்ளே போய் உங்களோட லைனில் உட்காருங்க, உங்கள் இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நான் இங்கே தான் கோர்ட்டில் தான் கால் வச்சிருக்கேன், வேணா வந்து தூக்கிப்பாரு அப்படின்னாங்க. ஏன்னா நான் கால் வச்சிருக்கேன், ட்ரெஸ் அவங்க ஹாஃப் சாரி வியர் பண்ணியிருக்காங்க, ஸோ கோர்ட்டில் கால் வச்சிருக்கா இல்லைன்னு தெரியல, நீ ட்ரெஸ் தூக்கிப்பாரு அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தப்பாக உன் மேலே தோணிடுச்சு, நீ தான் ட்ரெஸ்ஸை தூக்கிப்பாருன்னு சொன்னேன், அதனால தான் நான் வந்து உன்னை தப்பாக பேசிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார். இதை அதாவது அவர் மேலே தப்பு இருக்குன்றதை அழகாக கவர் பண்ணுறாராம். நீ வந்துட்டு சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசின, நான் என்ன பேசினன்றதை கிளியராக நான் சொல்லவே மாட்டேன், ஆனால் சௌந்தர்யா நீ இப்படி ட்ரெஸ்ஸை தூக்கிப்பாருன்னு சொன்னது தப்பாக இருந்துச்சு, அதனால தான் நான் உன்னை பற்றி பேசின சௌந்தர்யா அப்படின்னு சாரி கேட்டார். ஸோ அவங்களுக்கும் புரியலை, ஓகே அவ அதுக்கே என்கிட்ட அன்றைக்கே சாரி சொல்லிட்டானே அப்படின்னு அவங்க அதோட விட்டுட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் விஷால்
மஞ்சள் அப்படியே அதை பூசி மொழிகி சூப்பராக இன்ன வரைக்கும் அது சௌந்தர்யாக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரியாத அளவுக்கு முடிச்சிட்டாரு. அண்டு சௌந்தர்யாவை நிறைய பேர் க்யூட்டுன்றாங்க, நேகாவும் அதை சொன்னாங்க, அவங்க க்யூட் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்கன்னு. எப்படிரா என் கண்ணுக்கு மட்டும் தான் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் சௌந்தர்யாவை வந்துட்டு க்யூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக தான் ஹார்ட்லி குயின் உள்ளே வராங்க, நம்ம செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தது. ஸோ ஹார்ட்லி குயினை பார்த்ததும் அருண் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டார் பட்டர்ஃப்ளை மாதிரி. ஸோ பாவம் லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் உள்ளே வராங்க, என்ன சம்பவம் பண்ணுறாங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.